வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெருந்தலைவர் காமராஜர். கர்ம வீரர் என்று போற்றப்பட்ட காமராஜர் விருதுப்பட்டி என்று அழைக்கப்பட்ட விருதுநகரில் ஜூலை 15, 1903 பிறந்தார். தமிழக விடுதலை போராட்ட வீரர்களில் சிறந்தவராக போற்றப்படுகிறார். 1924 வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டதன் மூலம் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். 1929 முதல் காங்கிரஸ் கட்சியின் முழுநேர உறுப்பினரானார். 1930 காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை மேற்கொண்ட போது தமிழகத்தில் ராஜாஜியுடன் சேர்ந்து வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். அதனால் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இருப்பினும் காந்தியர்வின் ஒப்பந்தத்தின்படி விடுவிக்கப்பட்டார். 1940 தனது சத்தியாகிரக போராட்ட திட்டங்களுக்கு காந்தியிடம் அனுமதி பெற வார்தா பயணமானார். ஆனால் செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் விடுவிக்கப்பட்டார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார். 1947 இந்தியா விடுதலை அடைந்த போது சத்தியமூர்த்தியின் வீட்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். காமராஜர் தமிழக முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பணியாற்றினார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தினார். தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகித்தார். லால் பகதூர் சாஸ்திரியை 1964 இந்திய பிரதமராகவும் அவரது மறைவிற்கு பிறகு இந்திரா காந்தியை 1966 இந்திய பிரதமராகவும் உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தார். இதனால் தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். காமராஜர் திட்டம் திட்டம் என்ற திட்டத்தின்படி கட்சி பணிக்காக தனது பதவியை ராஜினாமா செய்தார். அக்டோபர் 2, 1975 காலமானார். இவரை மக்கள் அன்போடு பெருந்தலைவர் என்றும் கர்ம வீரர் என்றும் அழைத்தனர். நன்றி, வணக்கம் நண்பர்களை. வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் போடுங்க.